இப்போ வந்து டிஸ்கஸ் த மெத்தட் ஆஃப் ரெக்கவரி ஆஃப் கான்ட்ரிபியூஷன். எப்படி வந்து எம்ப்ளாயர் கிட்ட இருந்து ரெக்கவரி ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம்? எம்ப்ளாயர் ஸ்டேட் இன்சூரன்ஸ் வந்து 1948 என்ன சொல்றாங்கன்னா, எம்ப்ளாயர்ஸ்க்கும் எம்ப்ளாயிக்கும் they have to contribute to ESI. எம்ப்ளாயர் வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் he is responsible for deducting and depositing the contributions. If the employer வந்து fails to pay ன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ESI corporation has various method to recover the dues. ஓகே, எம்ப்ளாயர் வந்து பே பண்ணவே இல்லை அப்படின்னா there are lot of ways through which recovery mechanisms are falls in place. See, the first point is regular payment process. The employer must deduct the employee's share from wages and deposit it along with their own contribution to ESIC. The due date for payment is the 15th of the following month. The payments can be made through the ESI online portal or designated banks. Okay, va? ESI online portal that is இப்போ நம்ம ESI portals, ESIS, medical institutes எல்லாம் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் portal லே வந்துருது. நெக்ஸ்ட், recovery of contribution in case of கரெக்ட்ரா, சூப்பர், கரெக்ட். தோ இதாண்டா கேகே நகர். இங்கதான் ஓகேவா? எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருக்குல்ல, அதுதான் கரெக்டா. ஸோ இப்போ வந்து டிஃபால்ட் ஆயிடுத்து, அதை எப்படி ரெக்கவர் பண்ணுமானா, இப்போ எம்ப்ளாயர் வந்து கொடுக்கவே இல்லை ஆன் டைம்லன்னா இஎஸ்ஐசி கேன் ரெக்கவர் த அமௌண்ட் யூசிங் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் டிமாண்ட் நோட்டீஸ் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயருக்கு அனுப்பணும், இந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் நீங்க என்ன கொடுக்கவே இல்லைன்ட்டு. எம்ப்ளாயர் வந்து அதுக்கு ஒண்ணுமே ரிப்ளை பண்ணலைன்னா ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் இனிஷியேட்டட். எப்படின்னா ரெக்கவரி த்ரூ த ரெக்கவரி ஆஃபீஸர். ஸோ என்னன்னா செக்ஷன் 45C to 45I ஆஃப் தி இஎஸ்சி ஆக்ட் ரெக்கவரி ஆஃபீஸர் வந்து அப்பாயிண்ட் ஆவாங்க. அந்த ரெக்கவரி ஆஃபீஸர் கேன் ரெக்கவர் த டியூஸ் த்ரூ 3. எப்படின்னா சேல் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் மூவபிள் ஆர் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி பண்ணிடுவாங்க, இல்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிசீவர் டு மேனேஜ் த எம்ப்ளாயர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டு நடக்கும். ரெக்கவரி த்ரூ த ரெக்கவரி ஆஃபீஸர். சி இப்போ நம்ம கம்பெனிஸ் ஆக்ட்ல கம்பெனி ஷட் டவுன் ஆனா ஒரு லிக்விடேட்டர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கல்ல கண்ணா, அந்த மாதிரி இந்த ரிசீவர் டு மேனேஜ் த எம்ப்ளாயர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ரெக்கவரி த்ரூ லேண்ட் ரெவென்யூ ஆக்ட் அண்டர் செக்ஷன் 45B ல அமௌண்ட் டியூ கேன் பி ரெக்கவர்ட் as an arrears of land revenue. Employees property will be attached and sold if required. ப்ராசிக்யூஷன்ஸ் இப்போ வந்து ரொம்ப பண்ணவே இல்லைன்னா 3 வருஷம் ஜெயிலில் போட்டுருவாங்க, இல்லையா 10,000 ரூபாய் ஃபைன். அதை தவிர இஎஸ்ஐ கேன் இம்போஸ் டேமேஜஸ் ஃபார் டிலேடு பேமெண்ட்ஸ். இப்போ இஃப் த கான்ட்ராக்டர் ஃபெயில்ஸ் டு பே இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் ஃபார் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் வச்சுக்கோங்களேன், பிரின்சிபல் எம்ப்ளாயர் இஸ் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் டு ஃபார் த டேமேஜஸ். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் லேட் பேமெண்ட் செக்ஷன் 39 subsection 5 of the ESI Act states that interest at the rate of 12% per annum is charged for the late payments. புரிஞ்சுதா செல்லம்? ஏதா டவுட் இருக்கா இதுல? ஈஸியா இருக்கும்டா ரெகுலர் பேமெண்ட் ப்ராசஸ். ஓகேவா? அப்புறம் ரெக்கவரி ஆஃப் தேங்க்யூ ரெக்கவரி ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டிஃபால்ட் இல்ல, அதுல 3: டிமாண்ட் நோட்டீஸ், ரெக்கவரி ஆஃபீஸர், ரெக்கவரி த்ரூ லேண்ட் ரெவென்யூ ஆக்ட், ப்ராசிக்யூஷன் பெனால்டிஸ், அப்புறம் ரெக்கவரி ஃப்ரம் பிரின்சிபல் எம்ப்ளாயர்.
12% per annum ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். லேட் இது வந்து எம்சிக்யூல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்மிசல். இப்போ எம்ப்ளாயி வந்து டிஸ்மிஸ் ஆகலாமா, பனிஷ் பண்ணலாமா சிக்னஸ்லனா? எஸ். எம்ப்ளாயி நாட் டு டிஸ்மிஸ் ஆர் பனிஷ் த எம்ப்ளாயி டியூரிங் சிக்னஸ். செக்ஷன் 73 என்ன சொல்றதுன்னா, நோ எம்ப்ளாயி ஷால் டிஸ்மிஸ், discharge or reduce or otherwise punish an employee during the period the employee is in receipt of sickness benefit or maternity benefit. எம்ப்ளாயி டிஸ்மிஸ்ஸோ இல்லை ரெடியூஸோ இல்லை பனிஷ் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. அவங்க வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும்போது இல்லை குழந்தை அவங்களுக்கு ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது பண்ணக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி இருந்ததுன்னா, அந்த மாதிரி வந்து டிசபிள்மெண்ட்டு, டெம்பரரி டிசபிள்மெண்ட்டு, இல்லை சிக்னஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான், இல்லை இல்லஸ்னால ரொம்ப நாளாக ஆப்சண்ட்டாக இருக்காங்க, அதாவது இது வந்து அன்ஃபிட் ஃபார் த ஒர்க்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தே ஆர் நாட் சப்போஸ் டு பி punished or dismissed or discharged. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்பியூட்ஸ் தட் கேன் பி செட்டில்டு பை இஎஸ்ஐ கோர்ட். என்னெல்லாம் கோர்ட் மூலமா, இஎஸ்ஐ கோர்ட் மூலமா எதெல்லாம் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயர் கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணணும். அப்புறம் கிளைம் பை தி பிரின்சிபல் எம்ப்ளாயர் டு ரெக்கவர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் எனி இமீடியட் எம்ப்ளாயர். அப்புறம் கிளைம் அகெயின்ஸ்ட் அ பிரின்சிபல் எம்ப்ளாயர். ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளைம் அகெயின்ஸ்ட் அ பிரின்சிபல் எம்ப்ளாயர், கிளைம் ஃபார் த ரெக்கவரி ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ், claim by a principal employer to recover contributions from an any immediate employer. அப்புறம் any claim for the recovery of any benefit admissible under this act. அப்புறம் claim for the recovery of the value or amount of the benefits received by a person when he is not lawfully entitled to. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து பேசிக்கா இவன் ஏமாத்திட்டான்டா, ஓகே, அதுக்கான ரெக்கவரி ப்ராசஸை இஎஸ்ஐ கோர்ட் மூலமா நம்ம டிஸ்பியூட்டை வந்து எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? ஆனா இந்த அப்பீல் வந்து இஎஸ்ஐ கோர்ட்டோட ஆர்டர்ல இருந்து 60 நாளுக்குள்ள இந்த அப்பீல் ஷால் பி ஃபைல்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நந்தனா, குட் ஈவினிங் நந்தனா. ஸோ வாட் ஆர் த டிஸ்பியூட்ஸ் தட் கேன் பி செட்டில் பை இஎஸ்ஐ கோர்ட்டு? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் எம்ப்ளாயி கிட்ட இருந்து ரெக்கவரி பண்றது, கிளைம் பை பிரின்சிபல் எம்ப்ளாயர் ரெக்கவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் எனி இமீடியட் எம்ப்ளாயர், கிளைம் அகேன்ஸ்ட் த பிரின்சிபல் எம்ப்ளாயர் டைரக்டா, இல்ல ரெக்கவரி ஆஃப் தி வேல்யூ ஆர் அமௌண்ட் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பை த பர்சன் when he is not lawfully entitled to any claim for the recovery of any benefit admissible under the act. ஸோ அப்பீல் வந்து ஹைகோர்ட் கிட்ட போறது வந்து இஎஸ்ஐ கோர்ட் கிட்டேருந்து போகும். ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் பேசிக்கான ப்ராசஸ். அதுக்கப்புறம் இஎஸ்ஐ கோர்ட், இஎஸ்ஐ கோர்ட்டுக்கு அப்புறம் ஹை கோர்ட்டு கிட்ட போகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பனிஷ்மெண்ட்ஸ். என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் வந்து அண்டர் செக்ஷன் 85 ஆஃப் தி ஆக்ட் ஆர் ஃபார் ஃபெயிலியர் டு பே கான்ட்ரிபியூஷன்? என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ்னா, செக்ஷன் 85 என்ன சொல்றதுன்னா, deals with penalties for non-compliance with the various provisions of ESI Act and regulations made thereunder. Such non-compliance with any of the provisions of the Act constitutes an offence committed by the employer of a covered factory establishment which is punishable under section 85A. அதாவது 85 என்ன சொல்றதுன்னா, பெனாலிட்டிஸ். இப்போ இஎஸ்ஐ ஆக்ட் படி சில விஷயங்கள் நடக்கல, ஃபாலோ ஆகல, அடாப்ட் பண்ணிக்கல அப்படின்னா, அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல any offense committed by the employer of a factory or establishment, he is subject to punishment. ஓகேவா? 85A envisages that if an employer fails to pay any contribution payable under the act within the prescribed time limit, he thus commits an offense under the section 85A of the act, which is punishable with imprisonment for a term 3 year டா, இல்லனா it shall be less than 1 year and அதாவது 3 வருஷம் இல்ல 1 year or 10,000. ஒரே ஒரே நிமிஷமா, சாரிம்மா. Okay, 1 year or 10,000. ஓகேவா? In other case where term and imprisonment shall be less than 6 months and fine of 5,000 under section 85 1B. Imprisonment வந்து shall be less than 6 months and fine of 5,000. 5,000 ரூபாய்னா
6 months. ஓகே. செக்ஷன் 85B to G என்ன சொல்றான்னா, அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க ப்ராப்ளமா இருக்குன்னா, ஒன்றும் இல்லடா, ஒவ்வொரு இதுலயும் 85Aல இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்றாங்க. 85Bல வந்து punishable with imprisonment for a term which may extend to 1 year. 1 year பண்ணலாம் or with fine up to rupees 4,000 or with both. ஓகேவா? இது ஒண்ணு. 85 subsection இந்த 85A என்ன சொல்றதுன்னா, கோர்ட்ல வந்து கன்விக்டட் பை a court அப்படின்னா பனிஷ்மெண்ட் வந்து ஃபார் அ டேர்ம் which may extend to 25 years, sorry 2 years, 2 years or 5000. ஓகேவா? It is provided that if such subsequent offense is for failure to pay contribution payable under the act, the employer shall for every such subsequent offense will be punished with imprisonment for a term which may extend to 5 years, but which shall not be less than 2 years, but shall be liable to pay fine of rupees 25,000. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. சப்சிக்வெண்ட் ஃபெயிலியர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவனுக்கு வந்து இந்த 2 வருஷம் சொல்றது it will be extended to 5 years and which shall not be less than, அதாவது 2 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்காது, between 2 to 5 years அவன் ஜெயில இருந்தே ஆகணும். அதை தவிர 25,000 ரூபாய் எக்ஸ்டெண்டட் அஃபென்ஸ் தான். எல்லாருக்கும் புரியுறதாடா? இப்போ இதெல்லாம் பார்த்தா ஐயோ வேலையை ஒழுங்கா செஞ்சிடலான் இருக்குல்ல? கரெக்டா? ஆக்சுவலா இங்கெல்லாம் வேலை கிடைச்சதுன்னா ரொம்ப கஷ்டம்டா. எப்பா பயங்கர ஒரு சினாரியுமே டிஃப்ரெண்டா இருக்கும். 85B என்ன சொல்றாங்கன்னா, டேமேஜஸ் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து கிளைம் பண்ணலாம் அண்டர் திஸ் செக்ஷன் இஃப் த எம்ப்ளாயர். இப்போ நீங்க எக்ஸாம்ல கூட இப்படி எழுதலாம்டா, டேப்லர் காலம் மாதிரி போட்டு. Provides that the corporation may recover damages from the employer by way of penalty under this section if any employer fails to pay contribution payable within the specified time limit. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்ப்ளாயர் வந்து வில் பி கிவன், அவனை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு பேசுவாங்க ஏன் கொடுக்கலன்ட்டு. அப்புறம் அமௌண்ட் ஆஃப் டேமேஜஸ் மே நாட் எக்ஸீட் த அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பெய்ட் ஆர் பேபிள். Next, there is also a provision to reduce or waive damages recoverable under this section respect of factory establishment sick industrial unit. sick industrial unitனா என்ன அர்த்தம் யாருக்கா தெரியுமா? அப்படி இல்ல செல்லம். அதாவது இப்போ ஒரு ஃபேக்டரி வந்து சரியாவே ரன் ஆகல கண்ணா. ஓகே, திடீர்னு இப்ப லிக்விடேட் ஆக போறது, திடீர்னு அது மூட போறது, ஃபண்டிங் ப்ராப்ளம்னாலயோ இல்ல ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம்னாலயோ இல்ல வந்து ப்ராடக்ட் அந்த ப்ராடக்டான டிமாண்டே இல்லைன்னா அதுக்கு பேர் சிக் இண்டஸ்ட்ரியல் யூனிட்னு சொல்லுவாங்க. இப்போ கம்பெனி ஸ்ட்ரகிளிங் ஃபினான்ஷியலி, லாசஸ் ஃபார் செவரல் இயர்ஸ், டிஃபால்ட்டிங் டெட் ரீபேமெண்ட்ஸ், இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சிக் இண்டஸ்ட்ரியல் யூனிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எனி டைம் அது திடீர்னு க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் சிக் இண்டஸ்ட்ரியல் யூனிட். ஓகே, ஸோ
in respect of which rehabilitation scheme has been sanctioned by BIFR. See, or change of management including transfer of undertaking to workers cooperative or in case of merger, amalgamation அதெல்லாம் நடக்கிறதுனா with a healthy company damages can be waived completely. ஓகேவா? இப்போ வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டே ஒரு அண்டர்டேக்கிங்ல இன்னொருத்தருக்கு மூவ் பண்றாங்க. ஒரு 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 புவரா ரன் ஆயிருக்கிற ஒரு யூனிட் இன்னொருத்தர் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களோட டேமேஜஸ் எல்லாமே வந்து வெய்வர்னா என்ன தள்ளுபடி செய்யறது. ஓகேவா? அதே மாதிரி டேமேஜஸ் லிமிட் கேன் பி வெய்டு சம்டைம்ஸ் வந்து 50% வெய்வ் பண்ணிப்பாங்க. ஹார்ட் கேசஸ் வந்து வெய்டு எய்தர் பார்ஷியலி. பேட் டெட்ஸ் எப்படிடா, ஒருத்தர்கிட்ட வரவே வராதுன்னா நம்ம பேட் டெட்ஸ் கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் வெய்வர்ன்றது. மொத்தமா வேண்டாம் டேமேஜஸ் வந்து இதுவே அவங்க வந்து எதுவும் இது பண்ண வேண்டாம், அந்த மாதிரி கிளைமே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல அப்போ ஓகே தேவையில்லை அப்படின்ற மாதிரி டிசைட் ஆகும். சரியா? டேமேஜஸ் எப்ப தெரியுமா ரெக்கவர் பண்ண முடியும்? ஒன்லி when the organization is not a sick industrial unit. If the organization is a sick industrial unit, the possibility of the recovery of the amount or damages claimed cannot be action. ஏன்னா இது கிட்டத்தட்ட எப்படின்னா, இப்போ இப்ப இறந்து போறாரு, அவர்கிட்ட போய் பைசா கொடு திருப்பி பைசா கொடுன்னு சொல்ற மாதிரி. ஓகேவா? அதான் அர்த்தம். அது வந்து லைக் செக்ஷன் 85B சொல்றாங்க. ஸோ 85B ஓட ப்ரெடாமினன்ட் வந்து சிக் இண்டஸ்ட்ரியல் யூனிட். 85C வந்து where the employer is convicted of any offense or of non-payment of contribution under this act, the court in addition to giving any punishment by order, direct him to pay the amount of contribution for which he was convicted within a time period. The court can also extend the time given periodically. அதாவது ஒரு எம்ப்ளாயர் ஒரு அஃபென்ஸ்க்காக கன்விட் ஆயிருக்காங்க ஆஃப் த நான் பேமெண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்னா, கோர்ட் இன் அடிஷன் டு கிவிங் எனி பனிஷ்மெண்ட் ஆர்டர் மல்லியா இல்லை நீ பே பண்ணுன்னு சொல்றதுக்கு பதிலா கோர்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் டைம் பீரியாடிக்லி. அதான் செக்ஷன் 85C என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட் கிவிங் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம். The employer still fails to pay the contribution, அப்படியும் பண்ணல, and submit the returns within the time given by the court within the extended time na, employer is deemed to have committed the further offense and shall be punishable. See, அதாவது அவங்க கோர்ட் ஆர்டருக்கும் அவங்க வந்து ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணல, கொடுத்த டைம்குள்ள ரிப்ளை எதுவுமே பண்ணவே இல்லைன்னா he will be punishable under with imprisonment and is liable to pay a fine which run extra 1000 rupees for every default of இது. If the default continues, 1000 rupees fine with imprisonment. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இல்ல டவுட் இருக்காடா? நீங்க இந்த மாதிரி கூட எழுதலாம்டா, செக்ஷன்ஸ் என்ன பனிஷ்மெண்ட்ஸ், இந்த செக்ஷன்ஸ்க்கு என்ன பனிஷ்மெண்ட்ஸ் அப்படி கூட எழுதலாம். டேப்லர் காலம் படி போட்டு எழுதலாம். ஓகேவா? அக்ஷயா, ஆயிஷா, மித்ரா, நந்தனா, கீர்த்தனா ஜாயின் பண்ணாங்களா கண்ணா? கீர்த்தனா வந்திருக்காங்களா? வரல. ஓகே, புரிஞ்சுதாடா இது பாட்டு? ஏதாவது டவுட் இருக்கா? சூப்பர். எங்க கண்ணம்மா? ஓகே, சாரி. தேங்க்யூ. அவ்வளோதான். ஸோ இஎஸ்ஐ முடிச்சிட்டோம்.